இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். மக்களவை தேர்தலை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நாளை தமிழகம் வரும் நிலையில் வரும் ஓரிரு நாட்களில் பிரதமரும் ராகுலும் அடுத்தடுத்து தமிழகத்தில் முகாமிட்டு பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளனர். மக்களவை தேர்தல் பிரச்சாரத்திற்கு 10 நாட்களுக்கும் குறைவாகவே அவகாசம் இருக்கும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் தமிழகத்தில் முதல் கட்ட பிரச்சாரத்தை ஏற்கனவே நிறைவு செய்துவிட்டனர். இந்நிலையில் 2ஆம் கட்ட பிரச்சாரத்திற்காக பிரதமர் நரேந்திர மோடி நாளை கோவை வரவுள்ளார். இரவு 7:45 மணியளவில் கொடிசியா மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பாஜக வேட்பாளர் CP ராதாகிருஷ்ணனை ஆதரித்து பிரதமர் பேசுகிறார். 13ஆம் தேதி துணை முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் மகன் ரவீந்திரநாத் குமார் போட்டியிடும் தேனி தொகுதியிலும் பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரம் செய்கிறார். இதற்காக தேனி அருகே உள்ள ஆண்டிப்பட்டியில் விளக்கு என்ற இடத்தில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே நாளில் ராமநாதபுரத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளார். தேனியில் பிரதமரின் பொதுக்கூட்டம் நடைபெறுவதற்கு ஒரு நாள் முன்பாக 12ஆம் தேதி ராகுல் காந்தியின் பிரச்சாரம் நடைபெறவுள்ளது. காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவனுக்கு ஆதரவாக நடைபெறும் பிரச்சார கூட்டத்திற்காக தேனி நகர் பைபாஸ் ரோடு புது பஸ் நிலையம் செல்லும் சாலையில் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தம்மை தரக்குறைவாக விமர்சித்து வருவதாகவும், நாங்கள் பேசினால் காது சவ்வு கிழிந்துவிடும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் ஜோதி முத்துவை ஆதரித்து முதலமைச்சர் பழனியில் பரப்புரை செய்தார். அப்போது பேசிய அவர், நாங்கள் மக்களுக்கு செய்த திட்டங்கள் குறித்து பேசுகிறோம் என்றும், மாறாக ஸ்டாலின் தனிநபர் விமர்சனங்களில் ஈடுபடுவதாகவும் கண்டனம் தெரிவித்தார். திருப்பி பேசுனா காது சவ்வு கிழிஞ்சு போயிடும். நான் கிராமத்துல வந்தேன். நீ உண்மையிலே மனித குரலையா இருந்தா இப்படி பேச மாட்டேன். நீ மனித குரலுக்கே லாய்க்கலின்னு சொல்லலாம். முன்னதாக பொள்ளாச்சி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, பொள்ளாச்சி விவகாரத்தில் ஆதாயம் தேடுவதற்காக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருவதாக கூறினார். இந்த விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். நம்முடைய துணை சபாநாயகர் அண்ணன் பொள்ளாச்சி அவர்கள் நல்லவர். அவர் குடும்பம் மக்கள் மதிக்கக்கூடிய குடும்பம். அவரை வேண்டுமென்றே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் விமர்சனம் செய்வது தவறு. உண்மை வெளிச்சத்துக்கு வரும். அப்பொழுது நாட்டு மக்கள் அறிவார்கள். ஆகவே எங்களுடைய அரசை பொறுத்த வரைக்கும் யார் தவறு செய்தாலும், அவர் எப்பேற்பட்ட பதவியில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். நீதிமன்றத்தின் மூலமாக உரிய தண்டனையை பெற்று தரப்படும். இதனைத் தொடர்ந்து கோவை ராஜவீதி தேர்நிலை திடல் பகுதியில் கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் CP ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய முதலமைச்சர், கண்ணில் தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்தவர்கள் திமுகவினர் என்று கூறினார். மத்தியில் ஆட்சி மாறிய அடுத்த நொடியே தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறினார். வடசென்னை மக்களவை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி மற்றும் பெரம்பூர் சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளர் RD சேகர் ஆகியோரை ஆதரித்து கொளத்தூர், பெரம்பூர் மற்றும் வியாசார்பாடி ஆகிய இடங்களில் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், திமுக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைகளை பார்த்துவிட்டு பிரதமர் மோடிக்கு பயம் வந்துவிட்டது என்று தெரிவித்தார். மற்றொரு இருக்கக்கூடிய ஆட்சி போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த உதவாக்கிற எடப்பாடி ஆட்சியும் தானா போகும். ஏன்னா இந்த எடப்பாடி ஆட்சிக்கு மோடி தான் ஒரு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு, அது கவிழாம. ஆகவே எப்போ மத்தியில் ஆட்சி மாறுதோ அடுத்த நிமிஷம் இல்ல, அடுத்த நொடி இந்த ஆட்சி காலியாக போகுது. தமிழகத்தை வஞ்சிக்கும் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள அதிமுக அரசுக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பதிலடி கொடுக்க வேண்டும் என டிடிவி தினகரன் பேசியுள்ளார். கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் அமமுக சார்பில் லட்சுமணன் போட்டியிடுகிறார். இந்நிலையில் நாகர்கோவிலில் உள்ள நாகராஜ கோவில் திடலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தினகரன் பங்கேற்று இவருக்கு ஆதரவு திரட்டினார். அப்போது பேசுகையில்,
தமிழகத்தை வஞ்சகம் செய்யும் பிரதமர் மோடியை டாடி என கூறி பாஜகவுடன் எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் கூட்டணி வைத்துள்ளதாக சாடினார். எனவே தமிழகத்தில் நடைபெறவுள்ள மினி சட்டப்பேரவை தேர்தலாக பார்க்கப்படும் 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் இதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்றார். சிறுபான்மை இனத்தின் பாதுகாவலன் என்று தன்னை சொல்லிக் கொண்டிருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் பாஜகவுடன் இனி ஒட்டோ உறவோ கிடையாது, எந்த காலத்திலும் கூட்டணி அமைக்காது என்று சொல்லுவாரா? நிச்சயம் சொல்ல மாட்டார். வாய்ப்பு கிடைத்தால் பாஜகவிலேயும் அமைச்சர் பதவி கிடைத்தால் அங்கும் அவர்கள் சென்று விடுவார்கள். அவர்கள் கட்சி நடத்துவதே ஆட்சி அதிகாரத்தை நோக்கிதான். அதனால்தான் சொல்கிறேன், திமுக கூட்டணியை, காங்கிரஸை, நீங்கள் தேசிய கட்சிகளை, குறிப்பாக தேசிய கட்சிகளை நம்பி ஏமாற வேண்டாம். நடிகர் ரஜினிகாந்த் தம்மை ஆதரிப்பதாக கூறியதை மறுத்தால் அதற்கான ஆதாரத்தை ரஜினிதான் வழங்க வேண்டும் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் கூறியுள்ளார். முதன்மை ஆசிரியர் மு. குணசேகரனுக்கு பேட்டியளித்த அவர், பகிரங்கமாக ஆதரவு வெளிப்படுத்தாத ரஜினிகாந்திடம் திரும்ப திரும்ப கேட்பது நன்றாக இருக்காது என கருத்து தெரிவித்தார். உங்கள் நண்பர் திரு ரஜினிகாந்த் உங்களை ஆதரிப்பதாக சொன்னார், ஆதரிப்பார் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்தது. இப்போ அது எந்த கட்டத்தில் இருக்கு? அவர் ஆதரிக்க போகிறாரா? சொன்னா நான் நம்பிட மாட்டேங்க. கூட்டத்துக்கு வரணுங்கிறது கூட இல்லை. நீங்க கேட்குறீங்க இல்லையா ஒரு கேள்வி, அதாவது மக்கள் கூடுவதெல்லாம் ஓட்டாக மாறுமான்னு, சொல்லுவதெல்லாம் செயலாக மாறுமான்னு கேட்குறேன் நான். அதனால் அவங்க சொன்னாங்க, ஒரு லௌகீகத்திற்காக சொல்லியிருக்கலாம். அது இல்லை, அதை தாண்டி என்றால் அதற்கான ப்ரூஃப் அவங்க தான் கொடுக்கணும். ஸோ உங்களை ஆதரிப்பதை பகிரங்கமாக அவர் வெளிப்படுத்தணுன்றீங்க. பண்ணணும்னா அவரை தான் செய்யணுமே தவிர நான் திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது. அது நல்லா இருக்காது. செய்வார்ன்ற நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருந்தது. இப்போ நாள் நெருங்கிட்டு இருக்கு. இந்த 7 நாளில் கூட பண்ணலாம். பட் இந்நேரம் வந்திருக்கணும். வரேன் தான் சொன்னார். வரலன்றது உங்களுக்கு ஒரு ஓரத்தில் ஒரு வருத்தம் இல்லைங்க. எனக்கு மக்களை விட என்ன, எனக்கு ரஜினி அவர்களையும் என்னுடைய பாதி வாழ்க்கையில் தான் தெரியும். பட் மக்களை எனக்கு 4 வயசுலேருந்து தெரியும். அவங்க வராங்க, இன்னும் வந்துட்டு இருக்காங்க. அது போதுமானது. ரஜினி அவர்கள் நேரம் ஆதரித்திருந்தால் மகிழ்ந்திருப்பீங்க. ஆதரித்த யார் ஆதரித்திருந்தாலும் மகிழ்ந்திருப்பேன். அவர் ஆதரிப்பது இன்னும் மகிழ்ச்சி. ஏன்னா நாங்கள் என்ன இளை வயதிலிருந்து தெரிந்தவர் ஆதரிக்கிறார் என்ற சந்தோஷத்தை. அவர் தயக்கத்துக்கு என்ன காரணம்? இவ்வளோ நாள் அவர் தயக்கத்துக்கு நான் எப்படிங்க காரணம் சொல்ல முடியும்? மிக்க நன்றி. எத்தனை சதவீத ஓட்டு வாங்குவீங்கன்னு நினைக்கிறீங்க? அது வாங்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ அந்த ஏஷியெல்லாம் வேணாம். கண்டிப்பாக நான் எங்களுடைய விமர்சகர்கள் எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னாங்களோ அதுக்கு 2 மடங்கு. தான் பாஜகவுக்கு பி டீம் அல்ல என்றும் தமிழகத்தில் தாங்கள் தான் ஏ டீம் எனவும் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் கூறியுள்ளார். நம்ம உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற கோயம்புத்தூர்ல பிஜேபியும் சிபிஎம்மும் மோதிக்கொள்றாங்க. சிபி ராதாகிருஷ்ணன், PR நடராஜன். இந்த 2 பேருக்கு மத்தியில் உங்கள் கட்சியினுடைய துணைத் தலைவர் டாக்டர் மகேந்திரனும் போட்டியாளராக வர்றார். நீங்கள் ஒரு பிஜேபி எதிர்ப்பாளர் அப்படின்னு அறியப்பட்டவர். கடந்த காலத்தில் உங்களுடைய விமர்சனங்களால் இடதுசாரிகளின் நண்பர் அப்படின்னும் உங்களுக்கு ஒரு முகம் உண்டு. இப்போ நீங்கள் வாங்குகிற வாக்கு அப்படின்றது பிஜேபி வாக்குகளை நீங்கள் சிதறடிக்க போகிறீங்க. எதிர்ப்பு வாக்குகளை மக்கள் நீதி மய்யம் சிதறடிக்க போகிறது. கமல்ஹாசன் அவர்களுடைய வேட்பாளர்கள் வாங்குகிற வாக்கு என்பது ஆன்டி பிஜேபி, ஆன்டி ஏடிஎம்கே வாக்குகளை நீங்கள் வாங்கி அதை சிதறடித்து அவர்களுக்கு மறைமுகமாக உதவுகிறீர்கள் அப்படின்றது இதன் மீதான ஒரு விமர்சனம். யாருக்கு உதவுற? பிஜேபிக்கு. பிஜேபியுடைய எதிர்ப்பு வாக்கு ஒரு இடத்துக்கு குவியாமல் நேராக சிபிஎம்முக்கு போகாமல் அல்லது அதுக்கு எதிர்ப்பாளர்களுக்கு போகாமல் அதை பங்கு போட்டுக் கொள்வதன் மூலமாக பிஜேபிக்கு உதவுறீங்க. அது எப்படி? இப்போ எங்கள் ஆள் ஜெயிச்சுட்டாங்கன்னா இங்கே ஜெயிச்சிருவாங்களா? அதற்கான செயல்கள் தெரிவதனால் தானே இவ்வளோ முனைப்புடன் இங்கே 2வது வாட்டி வந்திருக்கேன் நான். சிதறடிக்கிறதுன்னு ஒன்று சொல்கிறாங்க, இன்னொன்று பிஜேபியோட பி டீம் அப்படின்ற விமர்சனத்தை உங்கள் மேலே வைக்கிறாங்க. நான் பிஜேபியோட பி டீமாக இருந்தால் ஃபஸ்ட்டு கேஜ்ரிவாலோ, இன்னும் சொல்லப்போனால் பினராயி விஜயன் அவர்களோ எப்படி எல்லாம் நல்லா போயிட்டுருக்காங்கிற விசாரிக்கிறதெல்லாம் விசாரிக்க மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் யோகேந்திர யாதவ் அவர்கள் மேடையில் எனக்காக பிரச்சாரம் பண்ணுறாருன்னு வச்சுங்க. அவருடைய குரலை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த குரலை நான் இங்கே ஒலிக்க வைக்கிறேன்னு சொல்லி வர்றவங்க கண்டிப்பாக பி டீம் கூட வர மாட்டாங்க. இன்னொன்று சொல்ல போனால்
டீம்னு சொன்னதெல்லாம் கரெக்டாக. நாங்கள் ஏ டீம், தமிழகத்தின் ஏ டீம். நாங்கள் அப்படி தான் நம்பி வந்திருக்கோம். அப்படி தான் மக்களும் நம்ப போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். வைகோவுக்கு ராசி சரியில்லாததால் ஒரு சீட்டு வாங்கி நிற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆதரித்து கோவில்பட்டியில் பயணியர் விடுதி முன்பு அவர் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், வைகோவுடன் கூட்டணி இல்லாத போது அதிமுக ஆட்சியை பிடித்ததாக கூறினார். என்ன நடந்ததுங்களா? அவரும் தோத்து நம்மளையும் தோக்க வச்சுட்டு அன்னைக்கு 60 சீட்டு நம்ம சீட்டா 35 சீட்டு கொடுத்தோமுங்க. 6 சீட்டு கூட ஜெயிக்கலுங்க. ஆமா, அவருடைய ராசி அப்படி ராசி. ஆனா நல்ல மனுஷனுங்க, நல்ல மனுஷன். நான் குறை சொல்லல, நல்ல மனுஷன். ஆனா ராசி அப்படி இருக்கு. என்ன இல்ல தம்பி, 7 வருஷத்துல முடிச்சிடும். அவருக்கு வாழ்நாள் கூட 7. இதனிடையே பிரச்சாரத்தின் போது சரத்குமார் பற்றி ஓ பன்னீர்செல்வம் பேசும்போது ரசிகர் ஒருவர் கார்த்திகை பற்றி பேச வேண்டும் கேட்டார். அப்போது கார்த்திக் நம்மால்தான் என்று மதுரை பேச்சு வழக்கில் பேசி சிரிப்பலையை ஏற்படுத்தினார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வேட்பாளர்கள் மற்றும் கட்சிகளின் தலைவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளரான KP முனுசாமி, ஒசூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஜோதி பாலகிருஷ்ணா ரெட்டி ஆகியோர் இணைந்து பிரச்சாரம் மேற்கொண்டனர். தெலுங்கு மொழி மக்கள் வசிக்கும் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட KP முனுசாமி, தெலுங்கு மொழியை கொண்டு இயங்கும் பள்ளிகளில் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்தார். மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் எடுத்துச் சொல்லி அனைத்து தெலுங்கு பள்ளிகளுக்கும் பற்றாக்குறை உள்ள அனைத்து தெலுங்கு ஆசிரியர்கள் நியமிக்கப்படும் என்ற கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதி அமமுக வேட்பாளரான கணேசகுமார் பரிசுப்பட்டி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். ஆதரவாளர்கள் புடைசூட திறந்த வாகனத்தில் வீதி வீதியாக சென்று அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கரூர் மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளரான ஜோதிமணி கரூர் நகரத்திற்குட்பட்ட தாந்தோன்றிமலை பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அரசியல் பின்புலமெல்லாம் கிடையாது. 23 வருஷமா பொது வாழ்க்கையில் நேர்மையா மக்களுக்கு பணியாற்றிட்டு இருக்கேன். தலைவர் ராகுல் காந்தி நானே நேர்மையோடும் அர்ப்பணிப்போடும் கரூர் பாராளுமன்ற தொகுதி மக்களுக்கு பாடுபடுவேன் நம்பி ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த எனக்கு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல்லில் காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமாரை ஆதரித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி பிரச்சாரம் மேற்கொண்டார். நீங்கள் இந்த நாட்டினுடைய ராணுவ கோப்புகளையே பத்திரமாக வைக்க முடியாதவர்கள் நாட்டை எப்படி பத்திரமாக வைத்துக் கொள்வீர்கள்? எடப்பாடி சம்பந்தப்பட்ட பயிலாம் பத்திரமா இருக்கு, OPS சம்பந்தப்பட்ட பயிலாம் பத்திரமா இருக்கு. ஆனா ரஃபேல் சம்பந்தப்பட்ட பயில் வந்து காணாம போயிட்டு உச்ச நீதிமன்றத்தில் சொன்ன அந்த பாரதிய ஜனதா அரசு ஆள தகுதியுடைய அரசா என்று யோசித்து பாருங்க. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பாஜக வேட்பாளர் H. ராஜா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வருவது உறுதி. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய ஆதரவு பெற்ற கூட்டணிக்கு, அவருடைய கட்சிக்கு வாக்களிப்பதுதானே நமக்கு நல்லது. அரசாங்கத்திலிருந்து திட்டங்களை பெற முடியும். ஆகவே மற்ற கட்சிக்கு போடுற ஓட்டெல்லாம் வேஸ்ட். வேலூர் மாவட்டம் சேன்பாக்கத்தில் அரக்கோணம் மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் AK மூர்த்தியை ஆதரித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் பரப்புரையில் ஈடுபட்டார். விழுப்புரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக கூட்டணி வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து திருமாவளவன் உள்ளிட்டோர் பிரச்சாரம் மேற்கொண்டனர். பாமகவும் தேமுதிகவும் பணம் பெற்றுக்கொண்டு அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதாக அவர் சாடினார். 1% 150 கோடி, 2%க்கு 300 கோடி. அவங்க இருக்கிறது 2% தான். மக்கள் நல கூட்டணியில் 104 தொகுதியில் போட்டியிட்டார்கள். உளுந்தூர்பேட்டை உட்பட 104 தொகுதிகளிலும் டெபாசிட் போச்சு. டெபாசிட் வாங்க முடியவில்லை. ஆனால் 2% ஓட்டு இருக்கிறது என்பதற்காகவே அந்த 2%த்திற்கு 4 சீட்டு 300 கோடி பணம். இதே நிகழ்ச்சியில் பேசிய தமிழக வாழ்வு உரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் சாதி மோதலில் பாமக அரசியல் நடத்துவதாக விமர்சித்தார். 21 இடஒதுக்கீட்டு போராளிகளை தியாகம் செய்த விழுப்புரம் மாவட்டத்தில் வாழ்கின்ற வன்னிய உறவுகளே, காலமுள்ளா ராமதாஸ் தலித்தையும் வன்னியனையும் மோத விட்டு ரத்தம் முடிச்சுக்கிட்டு இருக்கிறான், முடித்துக் கொள்ளுங்கள். ராமநாதபுரம் மக்களவை தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளரான நவாஸ்கனி திருச்சுழி சுற்றுவட்டார பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
சுற்றுவட்டார பகுதியில் உள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு திறந்த வாகனத்தில் சென்று பரப்புரை மேற்கொண்டார். வழி நெடுகிலும் பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு தெரிவித்தனர். சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், தரமான கல்வி, சுகாதார வசதி ஏற்படுத்தி தருவதாக அவர் உறுதியளித்தார். தூத்துக்குடி மக்களவை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளரான கிறிஸ்டின்டைன் ராஜசேகர் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பரப்புரையில் ஈடுபட்டார். குலசேகரப்பட்டினம், மணப்பாடு, காயல்பட்டினம் ஆகிய பகுதிகளில் திறந்த வாகனத்தில் சென்று அவர் வாக்கு சேகரித்தார். இந்த கட்சியிலே நான் தான் மூத்தாடு தெரியுமா உங்களுக்கு? இந்த கட்சியில இப்ப வந்திருக்கிற பையங்க தம்பிமார், இந்த கட்சி அங்க எல்லாம் நிறைய தம்பிமார் வந்திருக்காங்க. இந்த கட்சியிலே நான் தான் முதல், சீமாரை விட நான் மூத்தாடு. ஆனா ஆரம்ப காலமே நான் ஒரு போராளியாக வந்தவன். என்ன பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுங்க. ஒரு சொட்டு தண்ணி இந்த டிசி டோலிக்கோ அல்ல ஸ்பீக்கோ போயிட்டா என்னன்னு கேளு. கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கௌதம சிகாமணிக்கு ஆதரவாக திமுக பேச்சாளர் திண்டுக்கல் லியோனி பரப்புரையில் ஈடுபட்டார். அந்த அம்மா சொல்லுது, எங்க கூட்டணியில பூ இருக்கு, இலை இருக்கு, பழம் இருக்கு, மத்தாளம் இருக்கு. பூ யாருன்னா பாரதிய ஜனதா, இலை யாருன்னா அதிமுக, பழம் யாருன்னா மாம்பழம் பாட்டாளி மக்கள் கட்சி, மத்தாளம் முரசு அவர்தான் தேமுதிக. இந்த நாளுமே சூரிய வெளிச்சம் இல்லாட்டி விளங்காம போயிடும். தஞ்சை மக்களவை தொகுதி வேட்பாளர் SS பழனிமாணிக்கத்தை ஆதரித்து திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மத்திய அரசு பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாக தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் விமர்சித்தார். மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக சாதனைகள், புள்ளி விவரங்களை கூறி ஒவ்வொரு கட்சியும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே வேட்பாளரின் கட்சி பெயரை மாற்றி சொல்லி சலசலப்பை ஏற்படுத்துவது ஆட்டம் பாட்டம் என மறுபுறம் குதூகலமாகவும் பரப்புரை சூடுபிடித்துள்ளது. தூத்துக்குடியில் பாஜக சார்பில் போட்டியிடும் தமிழிசைக்கு ஆதரவாக தேமுதிக பொருளாளர் பிரேமலதா பரப்புரை மேற்கொண்டார். அப்போது எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் விஜயகாந்த் வேடம் தரித்தவர்கள் ஒரே மேடையில் நின்று அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு திரட்டினர். பின்னர் பேசிய பிரேமலதா தேர்தல் கருத்து கணிப்பை பார்த்து யாரும் குழம்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். இதனிடையே ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் நயினார் நாகேந்திரனுக்கு ஆதரவாக பிரேமலதா பரப்புரை மேற்கொண்டார். அப்போது கட்சியின் பெயரை மாற்றி கூறிவிட்டு மன்னிப்பு கோரினார். அனைவரும் வாங்கி தர வேண்டும் என்று எல்லாரையும் பார்த்து நான் இளைஞர் கூட்டி கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு தாமரை சின்னம் சொல்லுங்க, முதல்ல அங்க இருந்தாருல்ல அந்த ஞாபகம். திருவள்ளூர் மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேணுகோபால் எம்ஜிஆர் வேடம் போட்டவரை அழைத்துச் சென்று வாக்கு சேகரித்தார். அத்துடன் நடன குழுவினருடன் மேலதாளம் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் ஆதரவு திரட்டினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஆர் மூர்த்தி பெண்களின் காலில் விழுந்து வாக்கு சேகரித்தார். காட்பாடி கூட்ரோடு பகுதியில் வீதி வீதியாக சென்ற இவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்த போது அவர்களின் காலில் விழுந்து ஆதரவு திரட்டினார். நாகை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தாடை சரவணன் கோட்டைவாசல்பட்டியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இவர் வருகையின் போதும் சாலையின் மையப்பகுதியில் அரை மணி நேரம் வாகனத்தை நிறுத்தி ஆரத்தி எடுக்கப்பட்டதால் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகினர். மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஆசைமணிக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கானோருக்கு கறி விருந்து பரிமாறப்பட்டது. கொள்ளிடம் பகுதியில் திருமணம் உள்ளிட்ட நிகழ்ச்சி போன்று பந்தல் போட்டு தேர்தல் நடத்தை விதிமுறையை மீறி தடபுடலாக விருந்து பரிமாறப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. மயிலாடுதுறையில் மக்களவை தொகுதியில் அமமுக சார்பில் போட்டியிடும் செந்தமிழனுக்கு ஆதரவாக திரைப்பட நடன இயக்குனர் கலா பரப்புரை மேற்கொண்டார். விவசாயத்தை பாதிக்கும் எந்த திட்டத்தை டெல்டா மாவட்டங்களில் அமைக்க விட மாட்டோம். முக்கியமாக ONGC எல்லாம் பேர
அதை கண்டிப்பா செய்ய மாட்டோம். எத்தனை குழந்தைங்க காலேஜ் போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, கடன்களை நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து கல்லூரிகளுக்கும் பாலிடெக்னிக்கல் இலவசமாக, எல்லா கையும் போனுமா தான் வச்சிருப்போம், வைஃபை டேப் கொடுக்க போறாங்க உங்களுக்கு. ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதியில் பாமக சார்பில் வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார். இவருக்கு ஆதரவாக அதிமுக அமைச்சர் பெஞ்சமின் பரப்புரை மேற்கொண்டார். இவரின் வருகைக்காக மேளதாளம் முழங்க பட்டாசு வெடித்து கூட்டணி கட்சியினர் ஆட்டம் பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாமக மற்றும் அதிமுகவினர் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சிவகங்கை தொகுதி பாஜக வேட்பாளர் ஹெச் ராஜா தேர்தலில் வெற்றி பெற வேண்டி புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் தொண்டர் 20 கிலோமீட்டர் தூரம் பாத யாத்திரையாக சென்று சாமி தரிசனம் செய்தார். வடக்கிக்கோட்டை சேர்ந்த முத்து காளீஸ்வரன் என்பவர் பாஜக கொடியை ஏந்தி பால்குடம் எடுத்துச் சென்று ஆலங்குடி நாடியம்மன் கோவிலில் வழிபட்டார். அதிமுக அரசின் திட்டங்களை சொன்னாலே போதும் மகத்தான வெற்றி பெற முடியும் என்று நடிகர் வையாபுரி தெரிவித்துள்ளார். கரூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் தம்பிதுரைக்கு ஆதரவாக மணப்பாறையில் பரப்புரையில் ஈடுபட்ட போது இதை கூறினார். 18ஆம் தேதி தலவாழை இலை போட்டு நல்ல பியூர் வெஜிடேரியன் சாப்பிட்டு தலவாழை இலையை போட்டு ஃபுல் மீல் சாப்பிட்டு ஜீரணம் ஆகிறதுக்கு கொட்டை பாப்பும் குழம்பு வெத்தலையும் போட்டு நெல்லு துப்பிட்டு நேர வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா வெற்றியின் சின்னமான இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டு அமோக வெற்றி பெற செய்யணும். சாப்பிட வாழை இலை, ஜீரணத்துக்கு வெத்தலை, வெற்றிக்கு ரெட்டலை. ஸ்டாலின் முதலமைச்சரானால் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்படும் என்று நடிகர் வாசு விக்ரம் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணியில் உள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சின்ராசை ஆதரித்து சேந்தமங்கலத்தில் பேசுகையில் இதை கூறினார். நாட்டின் முதலமைச்சர் எதிர்கட்சியா இருக்கலாம், நம்ம தலைவர் சொல்றது போல், ஆனால் அவர் எதிர்கட்சி அல்ல. அதான் தலைவர் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தா நல்ல திட்டம் ஒரு பக்கம் நடக்கும், ஆனா முதல்ல நம்மாவின் சாய் மர்மத்தை முடிச்சு அவுத்து ஏன் கொலையான முதல்லத்துக்கு உள்ள வைக்கிறேன்னு சொன்னாங்க நம்ம தலைவர். மக்களவை தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியாகும் என மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அறிவித்துள்ளார். முதற்கட்ட வாக்குப்பதிவு 11ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தாமதமாக தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதை சாதகமான அம்சமாக பாஜக கருதுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி 3 முக்கிய கருத்துக்களை முன்வைத்து பாஜக தனது பரப்புரை மேற்கொள்ளும் என்றார். செயல்படும் அரசு, நேர்மையான அரசு மற்றும் மிகப்பெரிய நடவடிக்கைகளை எடுக்கும் அரசு ஆகிய 3 கருத்துக்களை முன்னிறுத்தி இன்று வெளியாக உள்ள பாஜகவின் தேர்தல் அறிக்கை அமையும் என்றும் தெரிவித்த அவர் பாஜகவின் பரப்புரை பாடல் ஒன்றையும் வெளியிட்டார். கடந்த கால வரலாற்றிலும் பாஜக கடைசி நேரத்திலேயே தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டு வந்துள்ளது. 2004ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் முதல் கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் 20ஆம் தேதி தொடங்கியது. அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் அறிக்கையை மார்ச் 22ஆம் தேதி வெளியிட பாஜக தனது தேர்தல் அறிக்கையை 17 நாட்கள் தாமதமாக ஏப்ரல் 8ஆம் தேதி வெளியிட்டது. அதாவது தேர்தலுக்கு 12 நாட்கள் முன்பாக வெளியிட்டது. 2009ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலிலும் பாஜக தனது தேர்தல் அறிக்கையை காங்கிரசுக்கு பிறகே வெளியிட்டது. மார்ச் 24ஆம் தேதி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட பாஜக ஏப்ரல் 3ஆம் தேதி தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலிலும் இது தொடர்ந்தது. மார்ச் 26ஆம் தேதி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட ஏப்ரல் 7ஆம் தேதிதான் பாஜக தேர்தல் அறிக்கை வெளியானது. இதில் ஆச்சரியம் என்னவென்றால் முதல் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்ற ஏப்ரல் 7ஆம் தேதி அன்றுதான் பாஜக தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது. இந்த முறை பாஜக முதல் முறையாக தனிப்பெரும்பான்மை பெற்று நரேந்திர மோடி தலைமையில் ஆட்சி அமைத்தது. இது மட்டுமின்றி 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற குஜராத் சட்டப்பேரவை தேர்தலின் போதும் தேர்தலுக்கு முந்தைய நாளன்றே பாஜக தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது. இதனிடையே வாக்குப்பதிவு நாளன்று தேர்தல் அறிக்கை வெளியிடுவது வாக்காளர்களின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் செயல் என தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் கடந்த 2014ஆம் ஆண்டு புகார் அளித்தது. இதனை பரிசீலித்த தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவுக்கு முந்தைய 48 மணி நேரத்தில் தேர்தல் அறிக்கை வெளியிடக்கூடாது என தற்போது உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே மக்களவைத் தேர்தலுடன் நடைபெறவுள்ள ஒடிசா சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கைகளை பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் நேற்று வெளியிட்டன. பாஜக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேசிய அக்கட்சியின் தலைவர் அமித்ஷா ஒடிசா சட்டப்பேரவைத் தேர்தலில் இந்த முறை மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போவதாகவும் ஒடிசாவில் பிஜு ஜனதா தளத்தை காங்கிரஸ் கட்சியை இயக்கி வருவதாகவும் தெரிவித்தார்.
தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தங்கள் மீது பழி சுமத்த மத்திய மாநில அரசுகள் முயற்சிப்பதாக திமுக பொருளாளர் துரைமுருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளரும் தனது மகனுமான கதிர் ஆனந்த் வீடு மற்றும் கல்லூரியில் நடத்தப்பட்ட வருமான வரி சோதனை குறித்து திமுக பொருளாளர் துரைமுருகன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தேர்தலில் வெற்றி தோல்வி சகஜம் என்றும் எதிரும் புதிருமாக நிற்பவர்கள் கருத்து போர் புரிவதுதான் அரசியல் என்றும் தெரிவித்துள்ளார். வீண் பழி சுமத்தி அவமானத்திற்கு உள்ளாக்க ஆளும் கட்சி முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தங்களை சுற்றி ஒரு கண்காணிப்பு வளையத்தை உருவாக்கி மத்திய மாநில அரசுகள் கண்காணித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மத்திய மாநில அரசுகள் வேறு சில செயல்களில் ஈடுபட போவதாக தங்களுக்கு செய்திகள் வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டத்திற்கு புறம்பான பொருட்கள் எதுவும் கிடைக்காததால் அவர்களாகவே ஏதாவது வைத்துவிட்டு கண்டுபிடிக்கப்பட்டதாக காட்டி தங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சி நடப்பதாகவும் அவர் புகார் கூறியுள்ளார். இத்தகைய போக்கு ஜனநாயகத்திற்கு புறம்பானது மட்டுமின்றி கடைந்தெடுந்த பாசிச முறை என்றும் துரைமுருகன் விமர்சித்துள்ளார்.